எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் தெரியுமா. மதியமால் வந்து செகண்ட் மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. மார்னிங் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேப்பரு. இதில் ஃபுல்லாக வந்து கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிவிஷன் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து செகண்ட் ரோமனில் பார்க்குறோம். ஹிந்தி 5 प्रश्न के उत्तर लिखिए அப்படின்னு இதில் கொஷின் ஆன்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து டோட்டலாக 8 கொடுப்பாங்க. 5 மட்டும் இதில் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இது ஸ்மால் கொஷின். பூரே கைசே பல் பன் ஜாத்தே ஹை. ஆனால் பூரே அப்படின்னா கெட்டவர்கள் வந்து எப்படி வந்து நல்லவர்களாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல் பனி அப்படின்னா பலே பனி அப்படின்னா கெட்டவர்கள் நல்லவர்களை சேர்ந்ததுனால அவங்கள நல்லவர்களாக ஆகிறார்கள். अच्छे लोगों के साथ संगति करने से बुरे लोग भले हो जाते हैं. अच्छे लोगों அப்படின்னா நல்ல மக்களுடன் சேர்ந்து உறவு சங்கதி அப்படின்னா உறவுன்னு அர்த்தம். நட்பு உறவு சொல்லலாம். நல்லவுடன் சேர்ந்து நட்பு கொள்வதனால் வந்து கெட்டவர்கள் நல்லவர்களாக ஆகிறார்கள். கமல் கியூம் நஷ்ட ஹோ ஜாத்தே ஹை. கமல்லாம் வந்து தாமரைப்பு வந்து ஏன் அழிகிறது. பாலேக்கு சங்கதி சே கமல் நஷ்ட ஹோ ஜாத்தே ஹை. வந்து உரை பனியால் வந்து இருக்கிறதுனால வந்து தாமரைப்பு வந்து அழிகிறது. லக்கடி கோயலா கைசே ஹோ ஜாத்தே ஹை. லக்கடினா வந்து மரக்கட்டு வந்து கோயலா மரக்கட்டு வந்து எப்படி அந்த நிலக்கரியாக மாறுகிறது. ஆகேக்கு சாத்து மில்னே சே லக்கடி கோயலா பன் ஜாத்திகை. ஆகு அப்படின்னா அந்த நெருப்புடன் சேர்ந்து கலப்பதனால நெருப்புடன் சேர்ந்து கலப்பதனால இந்த மரக்கட்டை எரிஞ்சு நம்மளுக்கு நிலக்கரியாக மாறுகிறது. பூந்து பாத்திலி கி கோத்தி சே நிக்கல் கர் கியா சோச்சினி ஹை. பூந்து மலைத்துளி வந்து மழையிலிருந்து வெளிவரும்போது அது என்ன யோசித்தது. சோச்சிதி அப்படின்னா அது என்ன யோசிச்சுட்டே வருது. பூந்து பாத்திலி கி கோத்தி சே நிக்கல் கர் யக்கு சோச்சினே ஹை. இப்போ கொஷின்லேயே இங்கே ஆன்சர் இது வரைக்கும் இதை பார்த்து அப்படியே எழுதிட்டு கி என்னவென்றால் வக்கு ககாங் ஜாயேஹி. நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. அவுர்னா மற்றும் வக்கு பஜ் பாயேகி யா மிட்டு ஜாயேகி. நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. நான் தப்பிப்பேனா இல்லைனா அழிஞ்சு போயிடுவேனா அப்படின்ற மாதிரி அந்த மலைத்திலேருந்து யோசிச்சுட்டே வருது. 5th வந்து பூந்து கைசே மோத்தி பன் ஜாத்தி. பூந்து மலைத்திலேருந்து எப்படி வந்து முத்தா மாறியது. மோதி அப்படின்னா அந்த முத்துன்னு அர்த்தம். பூந்து சமுத்திரக்கே ஏக்கு குலே சீப் மே ஜாக்கர் கிரி அவுர் மோதி பன் கயி. பூந்து மலைத்தில் வந்து சமுத்திரன்னா அந்த கடலில் வந்து ஏக்கு கேளு. ஒரு சிப்பி வந்து வாய் திறந்ததுனால அந்த சிப்பியில் வந்து அந்த மலைத்தில் விழுந்ததுனால அது வந்து முத்தாக மாறியது. தாரே ஆகாஷ்மே கைசே லடக்கு ரகேஹை. தாரே நட்சத்திரங்கள் வந்து வானத்தில் வந்து எப்படி வந்து தொங்கிக் கொண்டிருந்தன. லடக் அப்படின்னு தொங்கிட்டு இருக்கு. மேகத்தில் வந்து நட்சத்திரங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆகாஷ்மே தாரே பீனா கிசி ரஷிக்கே லடக்கு ரகேஹை. ஆகாஷ்மே வானத்தில் இருந்த நட்சத்திரங்கள் பீனா கிசி ரஷி எந்த ஒரு கயிறும் இல்லாமல் ரஷினா கயிறு எந்த ஒரு கயிறும் இல்லாமல் நட்சத்திரங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. வன்மாலிக்கு கராமத்து கியாஹை. வந்து கடவுளுடைய அதிசயங்கள் வந்து என்னென்ன. பகவான் கி அத்புத் லீலா கே காரன் ககாங் सूरज का धूप जलाता है तो कहीं पेड़ की छाया सूख पहुंचाती है. பகவான் கி கடவுளுடைய அத்புத் மாயா கடவுளுடைய படைப்பு என்ன அப்படின்னு என்னென்ற காரணத்தால் கஹி சூரஜ் அப்படின்னா சூரியன் வந்து எங்கே எரியுது. ஜலாத்தா அப்படின்னா சூரியன் வந்து எங்கே எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதிகமாக ஹீட் ஆகுது.
தோ கஹி பேடு பேடிக்கு சயா. அப்போ வந்து அந்த சூரியன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆனால் மரத்துக்கு அடியில் வந்து அந்த நேரத்தில் நம்ம நின்னால் மரம் வந்து சாயான நிழல்னு அர்த்தம். அது நம்மளுக்கு வந்து நிழலை கொடுத்து நம்மளுக்கு மக்களுக்கு என்ன தருதுன்னா ஒரு மகிழ்ச்சியை தருது. சிக் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். சிக் பகிஞ்சாதி ஹை. இந்திரதனுஷ் மே கித்தனா ரங்கு திக்காயி படைத்தகை. இந்திரதனுஷ் வந்து எத்தனை எத்தனை நிறங்கள் இருக்கின்றன. இந்திரதனுஷ்னா வானவில்ல வந்து 7 ரங்கு திக்காயி படைத்தகை. வானவில்ல வந்து 7 நிறங்கள் இருக்கின்றன. இங்கே கித்தினேன்ற இடத்துல நீங்கள் 7ன்னு எழுதிட்டு மீதியில் உங்களுக்கு கொஷின்லேயே பதில் இருக்குது, அப்படியே பார்த்து ரைட் பண்ணலாம். கித்தினே என்பதில் 7 அப்படின்னு எழுதிட்டு இது பண்ணேன். இந்திரதனுஷ் கைசே பிறக்கட்டு ஹோத்தாகை. இந்திரதனுஷ் வந்து எப்படி வந்து தோன்றுகிறது. இந்திரதனுஷ் தூர்தக்கு ஜமீன் கோ சூத்தே ஹுயே பிரக்கட்டு ஹோத்தாகை. வானவில் வந்து வெகு தொலைவில் இருக்குது. ஜமீன் கோ வந்து வானம் வந்து மேகத்திலிருந்து நம்ம தரையில் வந்து தரை மூலியமாக வந்து அந்த ஜமீன் கோ அப்படின்னா தரைன்னு அர்த்தம். இந்த தரையிலேருந்து மேலேருந்து பார்த்தா வெகு தூரத்தில் இருக்குது. அதனால் வந்து அது வந்து வானவிலிருந்து நம்மளுக்கு தோன்றுகிறது. ஹோனகார் பாலக்கியா கமாத்தேகை. பிரகாசமான வந்து மாணவர்கள் வந்து பாலக்குனா குழந்தைகள் வந்து எப்படி எதை வந்து சம்பாதிக்கிறன்னா நல்ல மாணவர்கள் வந்து எப்படி வந்து நற்பெயர் எடுக்கிறார்கள். ஹோனகார் பாலக்கு அச்சா நாம் கமாத்தேகை. நல்ல மாணவர்கள் வந்து நல்ல நம்பிக்கையுள்ள மாணவர்கள் நற்பெயரை வந்து அச்சா நாம் அப்படின்னு நற்பெயரை வந்து அவங்களால வந்து சம்பாதிக்க முடிகிறது. ஹோனகார் பாலக்கு சோட்டே பச்சோங்கு கியா சிக்காத்தேகை. ஹோனகார் அப்படின்னா வந்து பிரகாசமான வந்து மாணவர்கள் சோட்டே பச்சா சிறிய இளம் குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து என்ன வந்து சொல்லித்தராங்க. ஹோனகார் பாலக்கு சோட்டே பச்சாக்கு அச்சா பாத்தே. நல்ல குழந்தைங்களுக்கு வந்து அச்சு ஷால் சில நல்ல 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 கருத்துக்களையும் நல்ல நடத்தையும் சிக்காத்தேகை அதை வந்து அவங்க சொல்லித்தராங்க. ரஹீம் பிரேம் கி துல்னா கிசிசே கர்த்தேகை. ரஹீம் அந்த ரஹீம் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அன்பை வந்து எதில் வந்து ஒப்பிடுறாரு அப்படின்றாங்க. ரஹீம் பிரேம் கி துல்னா தாகே சே கர்த்தேகை. அன்பு நம்ம ஒரு மனிதன்ட்டு வந்து அன்பு வந்து ஒரு நூல் போல் வந்து ஒரு நூலுக்கு இணையாக வந்து அன்பை வந்து அவர் ஒப்பிடுறாரு கபீர். லாஸ்ட் ஒன் கபீர் நே குரு और गोविंद में किसे श्रेष्ठ कहांगे और क्यों है. அப்போ கபீர் சொல்கிறாரு குரு வந்து பெரியவரா கோவிந்தர் வந்து பெரியவரா. கோவிந்த் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கடவுளை சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த குருவும் கடவுளும் வந்து யாரில் 2 பேர் நம்ம வந்து பெரியவராக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு இதில் யார் உயர்ந்தவராக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் கேட்குறாரு. கபீர் சொல்கிறாரு அது கபீர்னே குருக்கே சேஷ்ட ககா கியோன்கி. கபீர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பகவான் கா பரிச்சய ஹமே குரு சேஹு மிலேதா. வந்து நம்ம வந்து அந்த கடவுள் தான் வந்து நம்மளுக்கு வந்து குருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினு இருந்து மாதா பிதா குருன்னு வந்து 3வது இடத்துல வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பகவான்றது 4வது இடமா வருது. அதனால் வந்து குரு தான் வந்து நம்மளுக்கு வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாரு. அதுதான் குரு சே ஹி மில்தாகை. இது எல்லாமே 13 கொஸ்டின் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் ஃபுல்லாக அந்த 13 எழுதி பார்த்துட்டிங்களா கண்டிப்பாக 8 கொஸ்டின் வரும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.